வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பேசிக்ஸ் கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பேசிக்ஸில் உங்களுக்கு பார்ட் ஏ கொஷின்ஸும் அடங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அந்த சப்ஜெக்டாக என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இதை ஷார்ட்டாக டிஓசின்னு சொல்லுவோம். இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் இஸ் அ ஃபீல்டு இன் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இது ஒரு ஃபீல்டாகவே கன்சிடர் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். இது என்ன டீல் பண்ணுவோன்னா, இதில் ஸ்டடி ஆஃப் அல்காரிதம்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் எஃபிஷியன்சி. இப்போது ஏதோ ஒரு அல்காரிதம் எடுத்து அந்த அல்காரிதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய எஃபிஷியன்சி எல்லாத்தையும் நம்ம இதில் டீல் பண்ணுவோம். அல்காரிதம்ஸ்னால் டேரெக்டாக அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் அப்படியே மேலோட்டமாக படிக்கிறது கிடையாது. ரொம்ப இன்டெப்த்தாக அந்த அல்காரிதம்ஸில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு கிராமர்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். சரி, இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது? மேஜர் டாபிக்ஸ் இந்த 3 தான். automata theory, computability theory, next complexability theory. ஸோ இந்த 3 தியரி தான் இந்த டிஓசி சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒவ்வொரு லெசன்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அப்படி இந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொடுக்குதுன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கான ஒரு அல்காரிதம்ஸ், இந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த அல்காரிதமுக்கும் சராசரியாக என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, அதால் முடியுமா இந்த எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ண முடியுமா, இல்லை அதால் வேறு எதனா குறைபாடுகள் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்டில் தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். ஏதோ ஒரு அல்காரிதம் எடுத்துப்போம், அந்த அல்காரிதம் இந்த டிஓசி படி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுதா, கிராமர் படி இருக்குதா இல்லையான்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது இந்த டிஓசி. அதுக்கு முக்கியமான 3 தியரி தான் ஆட்டோமேட்டா தியரி, கம்ப்யூட்டபிலிட்டி தியரி, காம்ப்ளெக்ஸபிலிட்டி தியரி. இது கம்ப்யூட்டேஷன்னு சொல்லுவோம், கால்குலேஷன்ஸ். இது காம்ப்ளெக்ஸபிலிட்டி, ஒரு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது ஒரு அல்காரிதமை சால்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ஆட்டோமேட்டா பற்றி நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளவு தான் பேசிக்ஸ். ஸோ தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்னா என்ன, அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன தியரிஸ் இருக்குது, இந்த தியரிக்குனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், கேப்பபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறோம். சார், ஒரு பேசிக் கேப்பபிலிட்டி, ஒரு கம்ப்யூட்டருடைய பேசிக் கேப்பபிலிட்டி, அல்காரிதம்ஸ்னுடைய பேசிக் கேப்பபிலிட்டிஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த அல்காரிதம் இல்லை அந்த கம்ப்யூட்டரில் எதனா குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த டிஓசியில். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆட்டோமேட்டா தியரி? நல்லா கவனிங்க. ஆட்டோமேட்டான்னு உங்களுக்கு அந்த பேர்லேயே பாருங்கள், ஆட்டோமேஷன், தானாகவே. ஸோ ஆட்டோமேட்டா தியரி, இது ஆட்டோமேட்டான்னு கூட சொல்லுவாங்க. தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிரான்ச் தான் இந்த ஆட்டோமேட்டா தியரி. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய தியரிஸ் இருக்குது, அதில் ஒரு பிரான்ச் ஆட்டோமேட்டா தியரி. இது தனியாகவே ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து படிப்போம். ஆட்டோமேட்டா தட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மிஷின்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் மிஷின்ஸ்னால் ஒரு டியூரிங் மிஷின்ஸ் கூட சொல்லலாம். இந்த மிஷின்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா, மோஸ்ட்லி நம்ம ஒரு டேட்டாவை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி கம்ப்யூட்டர் எடுத்துக்குது, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம் அந்த மிஷின்ஸில், அப்ஸ்ட்ராக்ட் மிஷின்ஸில். அப்புறம் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் படிப்போம். எப்படி அந்த கம்ப்யூட்டேஷன் நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது, என்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகுது, அந்த நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரூலுக்கு ஒத்து போகுமா ஒத்து போகாதான்னு எல்லாத்தையும் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுப்போம் இந்த ஆட்டோமேட்டா தியரியில். இட் இன்வால்வ்ஸ் த ஸ்டடி ஆஃப் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்னாலே மேக்ஸ் தானே, அதில் மாடல்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் படிப்போம். சச் அஸ் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஃபைனைட் ஆட்டோமேட்டானது ஒரு டிஸ்கிரிட், எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஆட்டோமேட்டாஸ், டேட்டாஸ் படிப்போம். புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, இதெல்லாம் ஒரு சாப்டர்லேயே ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டான்னு ப்ராப்ளம்ஸே இருக்குது. அப்புறம் டியூரிங் மிஷின்ஸ். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் மாடல்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டாவில் இருக்கிற மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் நம்ம தெளிவாக அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இது ஆட்டோமேட்டா தியரினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதில் என்னெல்லாம் படிக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீட் ஃபார் ஆட்டோமேட்டா தியரி. ஆட்டோமேட்டா தியரினுடைய தேவை என்ன, எதுக்காக இந்த ஆட்டோமேட்டா தியரி படிக்கிறோம், இதுதான் முக்கியமான கான்செப்ட். இட் ப்ரொவைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மல் லாங்குவேஜஸ். ஃபார்மல்னால் உங்களுக்கு தெரியும், ஃபார்மல்னால் அதில் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபார்மல் லாங்குவேஜஸ், அப்புறம் அதோடைய சின்டெக்ஸ், அப்புறம் செமான்டிக்ஸ் இன் கம்பைலர் டிசைன். கம்பைலர் டிசைன் ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அந்த கம்பைலர் டிசைனில் செமான்டிக்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து இந்த செமான்டிக் ஃபீல்டு செக்கிங் இந்த கம்பைலர் டிசைன். அதை பற்றி படிப்போம். ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜஸ், அப்புறம் டேட்டா பேஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யார் தேவை, இந்த ஆட்டோமேட்டா தியரி நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஃபவுண்டேஷனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, புது புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, C++, ஜாவா, ஃபார்ட்ரான், இந்த மாதிரி நிறைய வருது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த புது புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை உருவாக்குறதுக்குமே இந்த ஆட்டோமேட்டா தியரி பயன்படுது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் டிசைனிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அப்புறம் புது புது கம்பைலர்ஸ் கூட உருவாக்குறதுக்கு இந்த ஆட்டோமேட்டா தியரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட். Many algorithms rely on finite automata, regular expressions and context-free grammar, making automata theory crucial for algorithm design and analysis. இப்போ கம்ப்யூட்டரில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் பயன்படுத்தணும். ஸோ அந்த அல்காரிதமை டிசைன் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேட்டா தியரியில் நிறைய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், அப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபைனைட் ஆட்டோமேட்டா, இவங்க 3 பேரையும் வந்து அந்த ஆட்டோமேட்டா தியரிக்குள்ளே படிப்போம், தெரிஞ்சுப்போம் எல்லாத்தையுமே. இவங்க 3 பேருமே முக்கியம் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நிறைய அல்காரிதம்ஸ் இந்த 3 பேஸ் பண்ணி தான் இருக்குமே. ஃபைனைட் ஆட்டோமேட்டா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், இது எல்லாமே பெரிய பெரிய டாபிக், பின்னால் பார்த்துக்கிட்டே வருவோம் இண்டிவிஜுவலாக. ஆட்டோமேட்டா தியரி இஸ் யூஸ்ட் இன் ஃபார்மல் மெத்தட்ஸ். எதுக்குன்னா ஒரு சிஸ்டமை வெரிஃபை பண்ணுறதுக்கு, வேலிடேட் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேட்டா தியரியில் இருக்கிற அந்த அல்காரிதம்ஸ்லாம் பயன்படுத்தி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே, அதுக்கெலாம் இந்த ஆட்டோமேட்டா தியரி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்குது, இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம், இது நம்பகத்தன்மை உள்ளதாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரிலையபிலிட்டி, நம்பலாம் இதை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஆட்டோமேட்டா தியரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ஆட்டோமேட்டா தியரி ஆர் ஃபவுண்டேஷனல் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்டே இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குமே இந்த ஆட்டோமேட்டா தியரி பயன்படுது. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சப்ஜெக்ட் ஃபார் மாடலிங் இன்டெலிஜென்ட் பிஹேவியர் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங், இன்டெலிஜென்ட் பிஹேவியர், கரெக்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும், அல்காரிதமை டிசைன் பண்ணுறதுக்கும், அனலைஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பயன்படுது. இது எதில் பயன்படுது? ஆட்டோமேட்டா தியரியில் பயன்படுது. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஆட்டோமேட்டா தியரியை படிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, இப்போது நீடு ஃபார் ஆட்டோமேட்டா தியரி பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் வெரி மோஸ்ட் பேசிக்ஸ். ஆல்ஃபபெட்னா என்ன, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பயன்படும். ஆல்ஃபபெட்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, லாங்குவேஜஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு கிராஃப்ஸ்னால் என்ன, ட்ரீஸ்னால் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆல்ஃபபெட். ஆல்ஃபபெட்னா அது ஒரு ஃபைனைட், கவுண்டபிள், எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நான் எம்டி சிம்பிள்ஸ், அதாவது இந்த ஆல்ஃபபெட் வந்து எம்டியாக இருக்காது, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே என்ன சிம்பிள்ஸ் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? ஆல்ஃபபெட். இந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஏ ஒரு சிம்பிள் இருக்குது, பி ஒரு சிம்பிள் இருக்குது.
இதை நம்ம ஏ பின்னு படிக்கக்கூடாது, சிம்பிள்ஸ்ன்னு சொல்லணும். சிம்பிள் ஏ சிம்பிள் பின்னு சொல்லணும். ஓகேங்களா? an alphabet of two symbols A and B. புரியுதுங்களா? இதுதான் ஆல்ஃபபெட். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே என்ன சிம்பிள்ஸ் இருக்குது? ஏ பின்னு சிம்பிள்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங்னா என்னது? ஒரு வேர்டு. இந்த வேர்டு வந்து ஒரு ஆல்ஃபபெட் செட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போது சம்மேஷன் ஈக்குவல் டு, அதாவது ஆல்ஃபபெட் ஈக்குவல் டு ஏ சிம்பிள் பி சிம்பிள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரிங்ஸ்லாம் வரலாம்? ஏபிஏபின்னு வரலாம், ஏஏபிபிஏன்னு வரலாம், ஏஏஏபிபிஏன்னு வரலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வரலாம் இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸை வச்சு. ஓவர் த ஆல்ஃபபெட் சம்மேஷன் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இந்த ஏபியை வச்சு நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வரலாம், அதுதான் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் ஆர் வேர்டு ஓவர் அன் ஆல்ஃபபெட் செட். ஆல்ஃபபெட் செட்னா இதான் ஆல்ஃபபெட்டு, அதுக்குள்ளே இருக்க செட்டு தான் ஏ காமா பி. இந்த ஏ காமா பி தான் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி நம்ம இத்தனை ஸ்ட்ரிங்ஸை உருவாக்கலாம், இத்தனை ஸ்ட்ரிங்ஸ்லாம் வரலாம்னு ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ அதான் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ்னால் என்ன? நிறைய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அதுக்கு பேர் தான் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஒரு ஆல்ஃபபெட்டாக ஃபார்ம் ஆகும். எ செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் அன் ஆல்ஃபபெட். ஒரு ஆல்ஃபபெட்லேருந்து நிறைய செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறோம், ஏ கமா பி. இது வந்து என்னது? ஒரு ஆல்ஃபபெட். இந்த ஆல்ஃபபெட் மூலயமா நம்ம ஒரு லாங்குவேஜ் ஒன்று உருவாக்குறோம். அதாவது சம்மேஷன் ஸ்டார், ஆல்ஃபபெட் ஸ்டார்னு போட்டால் அதோட மீனிங் என்னென்னா லாங்குவேஜ்னு அர்த்தம். இந்த லாங்குவேஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாதிரி போட்டால் இதுக்கு பேர் எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு எம்டி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன்னு ஒரு சிம்பிள், பின்னு ஒரு சிம்பிள், ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏபின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ ஒரு லாங்குவேஜ்னால் அதில் வந்து என்ன இருக்கும்? எம்டி செட் இருக்கும், அப்புறம் சிம்பிள்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் லாங்குவேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராஃப். ஒரு கிராஃப்னால என்ன இருக்கும்? அதில் வி இருக்கும், இ இருக்கும். வினா என்னது? வேர்டிசஸ். வினா வேர்டிசஸ், ஈனா எட்ஜஸ். ஸோ ஒரு வேர்டிசஸ் எட்ஜஸ் இருந்தால் அதுக்கு பேர் தான் கிராஃப். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கிராஃப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 1 2 3 4 இவங்களாம் வேர்டிசஸ். எட்ஜஸ் என்ன இருக்குது? E1 E2 E3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்டிசஸ் எடுத்து போகிறோம். என்னென்ன வேர்டிசஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ 1, 2, 3, 4 இவங்க எல்லாமே வேர்டிசஸ். நெக்ஸ்ட் எட்ஜஸ் 1. எட்ஜ் 1க்கு என்னென்ன வேர்டிசஸ் வருது? 1, 2. நெக்ஸ்ட் எட்ஜ் 2. எட்ஜ் 2க்கு என்னென்ன வேர்டிசஸ் வருது? 2, 3. நெக்ஸ்ட் எட்ஜ் 3க்கு என்ன இருக்குது? வேர்டிசஸ் 3, 4. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃப் பற்றி படிப்போம் இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில். நெக்ஸ்ட் ட்ரீஸ்னால் என்ன? இங்கே பாருங்கள், இவங்க தான் பேரண்ட், இவங்க எல்லாருமே சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு பேரண்ட் இருக்கும், சில்ட்ரன் இருக்கும். ஸோ V1 இவங்க தான் ரூட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து ரூட். ஓகே, சக்சஸர்ஸ் ஆஃப் V1. V1உடைய அடுத்த ஆளுங்கள் யார்? V2 V3. அதான் இங்கே V2 V3 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்சஸர் ஆஃப் V3 V5 V6. இப்போ சக்சஸர் ஆஃப் V2ன்னு சொன்னால் வெறும் V4 மட்டும்தான் அடுத்தது இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சக்சஸர்னு சொல்லுவோம். ஸோ ட்ரீஸில் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மல் ப்ரூஃப். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம படித்தோம் இல்லையா? ஃபார்மல் ப்ரூஃப். ஃபார்மல்னால் என்னது? ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டெப் பை ப்ரொசீஜர் படி ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அதான் ஃபார்மல் ப்ரூஃப் நம்மளோட லாங்குவேஜஸ்லேயே. இட் இன்வால்வ் எ சீரீஸ் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். சீரீஸ் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ்னால் அப்படியே ஆர்டராக லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈச் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ்லி எஸ்டாப்ளிஷ்டு ஆக்சியம்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் ப்ரூவன் தியரம்ஸ். நிறைய சயின்டிஸ்ட் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண தியரம்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஒரு ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுதான் ஃபார்மல் ப்ரூஃப். த கோல் ஆஃப் எ ஃபார்மல் ப்ரூஃப் இஸ் டு ப்ரொவைட் இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ். அதாவது தப்பே இல்லை, கரெக்டாக இருக்குது, இந்த நம்ம ப்ரூஃப் பண்ணது கரெக்டாக இருக்கணும், இதில் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அந்த அளவுக்கு ப்ரூஃப் பண்ணுறது தான் வந்து ஃபார்மல் ப்ரூஃபே. that a statement is true under a given set of assumptions. நம்ம
செட் ஆஃப் அசம்ஷன்ஸ் எடுத்துப்போம். அந்த அசம்ஷன் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அந்த ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு வந்து நம்ம டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸு, ப்ரூவன் தியரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திப்போம். ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படி பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் இல்லையா சீரியஸ் ஸ்டெப்ஸில், அதுதான் ஃபார்மல் ப்ரூஃப். ஸோ இதான் வந்து ஃபார்மல் ப்ரூஃப்கான இன்ட்ரோடக்ஷன். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். த சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர்ஸ் இஸ் ஈவன். இதுதான் நான் எடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை நான் ஃபார்மல் ப்ரூஃப் படி ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். சரி, சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் 2ன்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன், 4ன்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன், ஈவன் இன்டீஜர். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 6ன்னு வருது. அந்த 6 என்னது? அதுவும் ஒரு ஈவன் இன்டீஜர் தான். இதை நான் நார்மலாக நம்ம சொல்லிட்டோம். இதை நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும்போது ஒரு ஃபார்மலாக நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மல் ப்ரூஃபை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்மல் ப்ரூஃபை இதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில்? 2 ஈவன் இன்டீஜர்ஸ். அப்போ நம்மளுக்கு முதல்ல இன்டீஜர் தேவை. ஸோ லெட் ஏ அண்டு பி, ஏதாவது ஒரு 2 ஈவன் இன்டீஜரை எடுத்துக்கிறோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அசம்ஷன் பண்ணியாச்சு. பை டெஃபினேஷன், சயின்டிஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்ருப்பாங்கன்னா நிறைய டெஃபினேஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், தியரம்ஸ், அவங்களபடி ஒரு ஈவன் இன்டீஜரை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்னா 2Kன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். கேனா என்னதுன்னா இன்டீஜர். அப்போது 2 கூட 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ ஏதோ ஒரு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஈவன் இன்டீஜர் கிடைக்கும்னு நம்ம சொல்லிடுறோம் டெஃபினேஷன் படி. அடுத்தது, இந்த ஏக்குள்ளே நான் 2m ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது 2mன்னு எடுத்துக்கிறேன். பிக்குள்ளே 2nன்னு எடுத்துக்கிறேன். கேன்னு எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ கேக்கு பதிலாக இங்கே m இங்கே n எடுத்துக்கிறேன், புது வேரியபிள்ஸ். இதுவும் அது ஒரு இன்டீஜர்ஸ் தான். ஸோ இந்த எம்மும் என்னும் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏக்குள்ளே 2m இருக்குது, பிக்குள்ளே 2n இருக்குது. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். சம் ஆஃப் ஏ அண்டு பி இஸ். அப்போ நான் ஏவும் பியும் ஆட் பண்ணனா வரும் 2m + 2n. இதை 2 நான் காமன் எடுத்துட்டா m + n வந்துடும். இதை எனக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வருது. இப்போது எம்மும் என்னும் நான் வந்து இன்டீஜர்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அது எனக்கு என்ன தான் வரப்போகுது? இன்டீஜர் தான் வரப்போகுது. ஸோ m + n ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது? இன்டீஜர் தான் வரப்போகுது. ஒரு 2 இன்டீஜரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன தான் வருது? இன்டீஜர். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ m + n இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ a + b இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2k ஃபார் சம் இன்டீஜர்ஸ் k. அப்போ ஏவையும் பியும் நம்ம ஆட் பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் ப்ரீவியஸில் இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 2 × m + n. அப்போ இந்த m + n என்னது? ஒரு இன்டீஜர். அப்போ இந்த கேவும் என்னது? ஒரு இன்டீஜர். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 2kன்னு எழுதலாமா இந்த இடத்துல? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க 2k. ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் a + b என்னது? ஒரு ஈவன் இன்டீஜர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணது சொல்லணும். த சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் ஈவன்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன டெஃபினிஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சீரியஸ் ஸ்டெப்ஸாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் இல்லையா? இதுக்கு இப்போ தான் ஃபார்மல் ப்ரூஃப். இது நம்ம பண்ணுறது. கம்ப்யூட்டர் இப்படியா பண்ணோம். கம்ப்யூட்டருக்கு இன்னும் தெளிவாக அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி தரணும். அதுதான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் படிக்கிறோம். நெக்ஸ்ட், ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இப்போ கான்செப்ட்குள்ளே வந்தாச்சு. ஃபைனைட் ஆட்டோமேட்டா இது வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கிற மேத்தமேட்டிக்கல் மாடல். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குன்னா, நம்ம எண்ணக்கூடிய அளவுக்கு இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ் இருக்கும், அப்புறம் டிரான்சிஷன்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து சிம்பிள்ஸ் இருக்கும், இன்புட் சிம்பிள்ஸ் இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆல்ஃபபெட்குள்ளே. ஸோ இதுக்குள்ளே இதெல்லாமே இருக்குது. இன்புட்ஸ் இருக்குது, அவுட்புட்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ். ஸ்டேட்னா ஏ ஸ்டேட், பி ஸ்டேட், சி ஸ்டேட். இந்த ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு தாவறதுக்கான டிரான்சிஷன்ஸ் இருக்குது. இன்புட்டு சிம்பிள்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சிம்பிள்ஸ்னால் என்ன, ஆல்ஃபபெட்னு, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே? ஃபைனைட் ஆட்டோமேட்டாக்குள்ளே. நெக்ஸ்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா எதுக்கெல்லாம் பயன்படுது? லெக்சிக்கல் அனாலைசருக்கு பயன்படுது. அதாவது இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஷிப்புன்னு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷிப்புக்குள்ளே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? எஸ். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸை வாங்கிக்கும், அப்புறமா அந்த எஸ்ஸை கொண்டு போகும். இப்போ அடுத்து லெட்டர் என்ன இருக்குது? ஹெச். இப்போ ஹெச் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த எஸ் இந்த ஹெச்சும் இப்போ ஒன்று சேர்ந்துடும். இப்போ 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. அடுத்த லெட்டர் இருக்குது? ஐ. இப்போ இந்த எஸ்ஹெச் இந்த ஐ கூட சேர்ந்து
SHI இப்போ போயிட்டுருக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு. இப்போ அடுத்த ஸ்டேட்டில் லாஸ்ட் லெட்டர் P இருக்குது. ஸோ Pயை வாங்கிட்டு ஷிப்புக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த ஃபுல் லெட்டர்ஸும் பார்த்துடுச்சு, அதாவது ஃபுல் ஸ்ட்ரிங்கும் வந்துடுச்சு. ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, இது எல்லாமே ஸ்டேட் தான். இது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, இது எண்டிங் ஸ்டேட்டு. ஸோ முடியும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 2 ரவுண்டு போட்டு முடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் டிரான்சிஷன் டயக்ராம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லெக்சிக்கல் அனாலிசிஸ்னால் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு லெட்டராக தான் வாங்கி சேர்த்து மொத்தமாக முடிக்கும். இப்படி தான் கம்ப்யூட்டர் ஸ்பீடாக பண்ணும். ஓகேங்களா, நம்மனா அப்படியே டேரெக்டாக படிச்சுட்டு போயிடலாம் ஷிப்புன்னு. ஆனால் கம்ப்யூட்டர் அப்படியே படிக்கும். ஒவ்வொரு லெட்டரும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேட் போக போக எல்லா லெட்டர்ஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். முடிஞ்சதுக்கு அப்புறமா டபுள் ரவுண்ட், நம்ம டயக்ராம் வரையும் போது புரியறதுக்காக அப்படி டபுள் ரவுண்ட் போட்டோம்னா அதை எண்டு ஸ்டேட். ஸோ லெக்சிக்கல் அனலைசஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆட்டோமேட்டா தியரி வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டிசைனிங் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். இந்த இசி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, நிறைய சர்க்கியூட் படிச்சிருப்பாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே. மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டீகோடர், இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேட்டா தியரி பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் சர்ச்சிங் ஃபார் கீவேர்ட்ஸ் இன் அ ஃபைல். இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஒரு நார்மலாக நீங்கள் எம்எஸ் வேர்ட்லேயே பாருங்கள், ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் டிஓசின்னு ஒரு லெட்டர் இருந்தால் தேடின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக கம்ப்யூட்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சதுன்னு கொடுத்தது இல்லையா கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா பின்னால் கம்ப்யூட்டர், அதுக்கு இந்த ஆட்டோமேட்டா தியரி தான் முக்கியமாக இருக்குது. ஸோ இந்தமாரி ஆட்டோமேட்டா தியரி இந்த இடத்துலலாம் பயன்படுது. நெக்ஸ்ட், இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அதுக்கு டெஃபனிஷன் இதுதான். முதல்ல டெஃபனிஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் சொல்கிறேன். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எம் இஸ் ஈக்குவல் டு கியூ கமா சம்மேஷன் கமா எஸ் கமா எஃப் கமா டெல்டா. ஸோ இதுமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. கியூனா என்ன, இது வந்து எண்ணக்கூடியது, அதாவது கொஞ்சம் தான் இருக்கும், ஃபைனைட், கவுண்டபிள். ஆனால் இது எப்பயுமே எம்டியாக இருக்காது. டிட்டர்மினிஸ்டிக்கில் நான் எம்டி ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேட்டாவது இருக்கும், அதில் எம்டியாக இருக்காது. இந்த கியூக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேட்டாவது இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏ பி சி இந்த மாதிரி தரேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் இப்போது ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேட் இதுக்குள்ளே இந்த கியூக்குள்ளே இருக்கும். சம்மேஷன்னா ஆல்ஃபபெட்னு தெரியும், அதுவும் ஃபைனைட் தான், எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதுவும் நான் எம்டி செட் ஆஃப் இன்புட் ஆல்ஃபபெட்ஸ். நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்னா என்னதுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. எஸ்னானது ஸ்டார்டிங் ஸ்டேட். இது எது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு? ஏ. இந்த ஏ எதுக்குள்ளே இருக்குது? இந்த கியூக்குள்ளே தான் இந்த ஏலாம் இருக்குது. அதுதான் இங்கே எஸ் பிலாங்ஸ் டு கியூன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து இந்த கியூக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இந்த கியூக்குள்ளே என்ன இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட். எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கியூ. அப்படின்னா என்னதுன்னா ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். எஃப்னானது ஃபைனல் ஸ்டேட். இந்தமாதிரி 2 ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த சி தான் ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போது ஃபைனல் ஸ்டேட் எதுக்குள்ளே தான் இருக்குது? இந்த கியூக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். லாஸ்ட்டில் வந்து இந்தமாதிரி டெல்டா சிம்பிள் போட்டு அதாவது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். இதுதான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தெளிவாக கவனிக்கணும். இதுலேயும் பாருங்கள், எம் இஸ் ஈக்குவல் டு கியூ சம்மேஷன் டெல்டா எஸ்எஃப். இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கியூன்னு என்னதுன்னா ஃபைனைட், இதுவும் எண்ணக்கூடியது தான், நான் எம்டி செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். கண்டிப்பாக கியூன்னு என்னது என்னென்ன அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே. இப்போ நான் ஏ பி சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்குது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும், ஏபிசி. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஃபைனைட் செட் ஆஃப் இன்புட் ஆல்பபெட். நான் என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறேன் அது எல்லாமே இருக்கும். எஸ்னா உங்களுக்கு சொல்லியாச்சு ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. அது எதுக்குள்ளே இருக்குது? இந்த கியூக்குள்ளே தான் இந்த எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் என்னது ஃபைனல் ஸ்டேட். இந்த சி தான் இப்போ ஃபைனல் ஸ்டேட்னா அதுவும் எதுக்குள்ளே தான் இருக்குது? இந்த கியூக்குள்ளே தான் இருக்குது. ஸோ செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட், அதாவது சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் மேப்பிங் ஃபங்க்ஷன்,
நல்லா கவனிங்க. இப்போ மேப்பிங் ஃபங்க்ஷன் என்னென்னா q இன்ட்டு சம்மேஷன், அதாவது இந்த க்யூவையும் இந்த சம்மேஷனையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர்லேருந்து 2^q பவர் செட் வரைக்கும் இது வரைக்கும் அந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னென்னு. நெக்ஸ்ட், இப்போது டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் உள்ள வித்தியாசங்களை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், the transition from a state is to a single particular next state for each input symbol. ஒவ்வொரு சிம்பிளுக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட் இருக்கணும், அடுத்த ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். ஓகேங்களா? டிரான்சிஷன் நடந்துருக்கணும். இப்போ ஏன்னு இருந்ததுன்னா இது ஏன்னு ஒரு ஸ்டேட்னா அந்த பி ஸ்டேட்டு கூட போய் இங்கே ஜாயின் ஆகிருக்கணும் சிங்கிளாக. ஓகேங்களா? டிரான்சிஷன் ஜம்ப் ஆகிருக்கணும். இதுவே என்எஃப்ஏல அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் ஸ்டேட் வந்து நிறைய இன்புட். இங்கே பாருங்கள், த டிரான்சிஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் கேன் பி டு எ மல்டிபிள் நெக்ஸ்ட் ஸ்டேட். இப்போ ஏன்னு இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது, இந்த ஏ ஸ்டேட் வந்து பிக்கு போகலாம், சிக்கும் போகலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வரும், மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ் நடக்கும் ஒவ்வொரு இன்புட் சிம்பிளுக்குமே. அதை நம்ம என்எஃப்ஏன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது த டிரான்சிஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் இஸ் டு எ சிங்கிள் பர்டிகுலர் நெக்ஸ்ட் ஸ்டேட். சிங்கிள் பர்டிகுலர் நெக்ஸ்ட் ஸ்டேட். இங்கே வந்து மல்டிபிள் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் ஈச் இன்புட் சிம்பிள். நெக்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட், எம்டி ஸ்ட்ரிங் டிரான்சிஷன்ஸ் ஆர் நாட் சீன் இன் டிஎஃப்ஏ. அப்போ இந்த டிஎஃப்ஏல வந்து எம்டி ஸ்ட்ரிங்லாம் வராது, எம்டி ஸ்ட்ரிங் டிரான்சிஷன்ஸ்லாம் நடக்காது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது ஒரு வேர்டாவது இருக்கும், எம்டியால் எதுவுமே இருக்காது. ஆனால் என்எஃப்ஏல எம்டி இருக்குது. என்எஃப்ஏல எம்டி ஸ்ட்ரிங் வந்து உள்ளே வரும். ஓகேங்களா? ஏன்னா அதில் நம்ம மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ் பார்க்கறதுனால. ஸோ இதில் எம்டி ஸ்ட்ரிங்கு வராது, இதில் எம்டி ஸ்ட்ரிங்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட், பேக் ட்ராக்கிங் இஸ் அலோவ்ட் இன் டிஎஃப்ஏ. பேக் ட்ராக்கிங் என்னது? திரும்பவும் நம்ம டாப் டவுன் பாசிங்னு கம்பைலர் டிசைனில் படிப்பீங்க. இந்த பேக் ட்ராக்கிங் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. கம்பைலர் டிசைன் ஒரு சப்ஜெக்டே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது பேக் ட்ராக்கிங் என்னதான் பின்னால் போகிறது, அதாவது டாப் டவுன் பாசிங்னு சொல்லுவாங்க. ஒரு டிரான்சிஷன் பேக் டிரான்சிஷன் போயிட்டு போக முடியும் இந்த டிஎஃப்ஏல. ஆனால் இந்த என்எஃப்ஏல அது நாட் பாசிபிள். பேக் ட்ராக்கிங் பின்னால் இருக்கிற டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்க்கு போக முடியாது, நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஒரு டிஎஃப்ஏக்கு வந்து மோர் ஸ்பேஸ் வேணும். ஏன் மோர் ஸ்பேஸ் வேணும்னா இது வந்து சிங்கிள் டு சிங்கிள் டிரான்சிஷன்ஸ்னால இதுக்கு வந்து லெஸ் ஸ்பேஸ் போதும். ஏன்னா இந்த எம்டிலாம் இதில் இருக்கிறதுனால லெஸ் ஸ்பேஸ், எம்டி ஸ்ட்ரிங் அவைலபிளாக இருக்கும், மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ் நடக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் குறைவாக தான் ஏற்படும். எ ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் பை எ டிஎஃப்ஏ இஃப் இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபைனல் ஸ்டேட். இப்போது இந்த டிஎஃப்ஏ, இந்த டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிக்குதுன்னா, இப்போ நான் தான் டிஎஃப்ஏனா எனக்கு ஒரு புக்கு தராங்கன்னா நான் வாங்கிப்பேன்னா, ஏன் வாங்கிக்கிறேன்னா அந்த புக்கை படித்து நான் பாஸ் பண்ணிவிடுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி இந்த டிஎஃப்ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு வாங்குதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கு கடைசி ஸ்டேட் வரைக்கும் போயிடும் கண்டிப்பான்னு தெரிஞ்சால் தான் வாங்கும். இதுவே இந்த என்எஃப்ஏ வந்து ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா எதனால் அக்செப்ட் பண்ணுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஆல் பாசிபிள் டிரான்சிஷன்ஸ் எண்ட்ஸ் இன் அ ஃபைனல் ஸ்டேட். அதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டில் நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிரான்சிஷனாவது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங்கு வாங்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது போய் அந்த ஃபைனல் ஸ்டேட்டில் போயிடணும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேர்டு வருது, எனக்கு ஒரு புக்கு வருது. ஓகேங்களா? எனக்கு ஒரு புக்கு வருது, அந்த புக்கை வந்து எப்படியாவது தள்ளாடியாவது நான் படித்து முடிச்சு நான் பாஸ் பண்ணிவிடுவேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த புக்கை வாங்கி நான் படிப்பேன். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஸ்ட்ரிங்கு வந்து என்எஃப்ஏ எப்படி அக்செப்ட் பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரிங்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேட் வழி ஏதோ ஒரு டிரான்சிஷன் வழியாக லாஸ்ட் வரைக்கும் போயிடும் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா வாங்கிக்கும். இங்கே நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கும், ஏதோ டிரான்சிஷன் வழியாக பூந்து அங்கே போயிடுச்சுன்னா ஓகே. ஆனால் இது வந்து சிங்கிள் டிரான்சிஷன் தான், இது இங்கே கொடுத்தா லாஸ்ட்டில் போய்க்கு தான் ஆகணும், போனால் தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணும். இது சிங்கிள் டிரான்சிஷன், இது நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் இது. ஸோ இதுதான் டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றுத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன், எடுத்துக்கோங்க.
So first page. So theory of computation na enna? Next, automata theory na enna? Automata theory nodi need தேவைகள் என்ன? 2 points. Next 2 points. Next fifth point. Next, alphabet na enna, string na enna, language na enna, graph na enna, tree na enna. First alphabet. Next string. Next languages. Next graph. Next trees. Next introduction to formal proof. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்ன? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான யூசஸ். டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க இதில். நெக்ஸ்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இது ஒரு 2 பாயிண்ட்ஸ், இது ஒரு 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.